ஒரு மனுஷன் குண்டா இருந்தாலும் தப்பு, ஒல்லியா இருந்தாலும் தப்பு. கடைசியில அவங்க எப்படித்தான் இருக்கணும்? பிரபல நடிகை மற்றும் அரசியல் பிரமுகரான குஷ்புவோட இளைய மகள் அனந்திதா சுந்தர் நெட்டிசங்களோட மோசமான பாடி ஷேமிங் விமர்சனங்களுக்கு எதிரா இப்போ ரொம்பவே ஆதங்கத்தோடவும் ஆவேசமாவும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். அனந்திதா சுந்தர் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல அவங்களோட 15 வயசுல நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை பகிர்ந்துகிட்டாங்க. எனக்கு 15 வயசு இருக்கும்போது நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்த சில பேரு, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, உங்க அம்மா குஷ்பு எவ்வளவு அழகா இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேரா கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க பிரெண்ட்ஸ், 15 வயசுன்றது ஒரு குழந்தை பருவம். அந்த வயசுல ஒரு பொண்ணுகிட்ட போய் அவங்க அம்மாவோட ஒப்பிட்டு நீ அசிங்கமா இருக்க நூ சொல்றது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும். இதையே தான் அனந்திதாவும் கேக்குறாங்க. அப்போ நான் ஒரு குழந்தையிடம் இப்படிப்பட்ட கேள்விகள் கேக்குறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு நெத்தியடி கேள்வி கேட்டிருக்காங்க. அனந்திதா கஷ்டப்பட்டு டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணி இப்போ உடல் எடையை பயங்கரமா குறைச்சு செம்ம ஃபிட் மாறியிருக்காங்க. ஆனா இந்த உலகமும் நெட்டிசன்களும் சும்மா இருப்பாங்களா? இப்போ அவங்க ஒல்லியான உடனே அடுத்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெயிட் எல்லாம் குறைச்சு ஃபிட்டா இருந்தா நீ எலும்புக்கூடு மாதிரி இருக்க, திருநங்கை மாதிரி இருக்க அப்படின்னு ரொம்பவே கேவலமா விமர்சனம் பண்றாங்களாம். ஒரு மனிதரோட உருவத்தை வச்சு அவங்களை இப்படி தொடர்ந்து காயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இந்த விமர்சனங்களுக்கு அனந்திதா கொடுத்த பதிலடிதான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி இருந்தாலும் யாருக்காவது ஒரு குறைதான் தெரியுது. உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் எப்படி இருக்கணும்னு சொல்ல நீங்க யாரு அப்படின்னு செம்ம கராரா தைரியமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே பிரெண்ட்ஸ், அடுத்தவங்க உடம்பை பத்தி தப்பா பேசுற இந்த பாடி ஷேமிங் கலாச்சாரம் என்னைக்கோ நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. குண்டா இருந்தா ஒரு பேச்சு, ஒல்லியா இருந்தா ஒரு பேச்சு. அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் உடம்பிலையும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? அனந்திதா சுந்தர் கேட்ட இந்த கேள்வி ஒவ்வொருத்தரோட மனச்சாட்சியையும் உழுக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உருவ கேலி பண்றவங்களுக்கு நாம எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.